கோட்டுங்கிற படத்தில் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் வயசாயிட்டாங்கிறது தான் பெரிய இது. கிட்டத்தட்ட இவர் ஆக்ட் பண்ண ஒவ்வொரு படத்துலையுமே அரசியல்வாதியை எதிர்த்து தான் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நான் வந்து என்னதான் இருந்தாலும் சிஎம்னா வாங்க நமஸ்காரம் உங்களை கொஞ்சம் மீட் பண்ணணுன்னு சொல்கிறேன் தான் சொன்னாங்க. என்ன இன்றைக்கி இருக்கிற சில பேர் கேட்குற சில பேர் அவரோ பெரிய ஆக்டர் அவருன்னு கேட்குறான் போது அப்படியே கொலை பண்ணலாம் போல வருது இருக்குது. அதான் பிகாஸ் தே ஹேவ் அதெல்லாம் ஓவர் ஆக்டிங் ட்ராமேட்டிக். ஆனால் பண்ணி காமியா ஒரு ஷாட் பண்ணி காமி. இல்லையே நீ ஓவர் ஆக்டிங்னு அதுவும் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு டைரக்டர் கேட்குறான் மக்கள் கேட்குறான் நான் பண்ணுறேன்டா. பட் நான் அவர் பண்ண ரங்கோன் ராதாவையும் மோட்டார் சுந்தரம் பிள்ளையில் கூட ஒரு நீங்கள் நடிச்சிருக்கே மூஞ்சி அப்படி கூட அசைக்க மாட்டார். அதில் உயர்ந்த மனிதனோட செட்டில் ஆக்டிங்கா ட்ரூ அந்த காலத்தில் பண்ணது. சரி அந்த நாள் எப்போ அப்போ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப் வாஸ் நாட் வெல் டெவலப்டு. ஹீ நோஸ் எவ்ரிதிங். என்ன அந்த காலத்தில் சோஷியல் மீடியா கிடையாது, அதை பற்றி அவ்வளோ சொல்லலை. இன்றைக்கி என்ன உட்காந்து நீ ஒரு சீரீஸ் பண்ணினா உன்னோட டிவி சீரியலுக்கு ஒரு வருஷம் நான் டெய்லி பேச தயார் அவரை பற்றி. அவ்வளோ இருக்குது மேட்ரு அவர்கிட்ட. ஒவ்வொரு படமாக எடுத்து அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள், நான் ரெடி. ஏன்னா ஐ லவ் ஹிம் ஸோ மச். ஏன்னா இஸ் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி நம்மளாம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். பெரிய விஷயம். எவ்வளோ பாக்கியம் இருந்தது தான் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். அவர் என்கிட்ட கேட்டார், நீ என்னோட எத்தனை படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. சார் விளையாட்டாக உங்களோட 33 படம் பண்ணிட்டேன் சார். விளையாட்டாக பண்ணிட்டேன் சார்னு. 33 படம் நான் உன்னை பொறுத்துன்னு இருக்கேன் பற்றி அப்படின்னு. அவர் யூஸ்வலாக அப்படி தான் பேசுவார் ஜாலியாக. அது ரொம்ப பெரிய விஷயம். அது யாருமே அது ரீச் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட இந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். ஆனால் அவரே ஒரு தடவை என்கிட்ட சொன்னது, அதுவும் ஒரு லெசன் ஃபார் யங்ஸ்டர்ஸ்ன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். டோன்ட் இமிட்டேட்னுவார் யாரையும். அவர் சொன்ன சில நேம்ஸ் எல்லாம் அவருக்கெல்லாம் அந்த ஹாலிவுட் ஆக்டர் தெரியுமான்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. பரீட்சைக்கு நேரமாச்சும் போது நான் நிறைய அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணேன்றதுனால, டேய் எனக்குள்ளே ஸ்பென்சர் ட்ரேசி இருக்காண்டா, மார்லன் பிராண்டோ இருக்காண்டா, ஜேம்ஸ் கேக்னி இருக்காண்டா. உனக்கு தெரியுமா ஜேம்ஸ் கேக்னின்னு ஒரு நடிகனே? எனக்கு அப்போ தெரியாது. இப்போ ஜாஸ்தி எங்கள் அப்பா சொன்னார், எக்ஸலண்ட் வில்லன், மோஸ்ட் சட்டில் வில்லன் அவன் அப்படின்னு. ஆனால் எதுவுமே வெளியே தெரியாது. நமக்குள்ளே அதை கிரகிச்சுன்னு வெளியில் கொண்டுடணும். ஸோ ஒத்தனை மாதிரி இன்னொத்தி பண்ணாது, அது மிமிக்ரி ஆகிடும். இன்ஸ்பயர் ஆகி பண்ணு, தப்பே இல்லைன்னு இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்த அவர். ஆனால் அவருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க தெரியாது. ரொம்ப கேட்டிங்கன்னா கோச்சுன்றுவார், படா வேறு வேலை இல்லைன்ட்டுவார் அவர். பட் அவர் பேசும்போது அந்த முத்துக்கள் விழும்போது எடுத்துக்கணும் நம்ம, அவ்வளோதான். ட்ரூ, வெரி ட்ரூ. ஜெயலலிதாக்காவை பற்றி கூட நம்ம பேசணும். ஏன்னா கண்டிப்பாக ஆக்ட் பண்ணது ஏன்னா வளர்ந்த வருது. அதாவது ஃபஸ்ட்டு அவங்க எங்கள் ட்ரூப்புக்கு அவங்க அம்மாவும் சித்தியும் தான் இந்த ட்ரூப். எங்கள் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் நீயும் நடித்த அதே ட்ரூப். நல்ல செய்தியும் சொல்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் நீங்கள்லாம் இருக்கணும் கூட இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அடுத்த வருஷம் இந்த ட்ரூப்போட 75வது வருஷம். எங்கள் அப்பா கண்டினியூஸாக பிளாட்டினம் ஜூபிலிக்கு வந்துட்டீங்க. எந்த ட்ரூப்பும் ஐ டோன்ட் நாட் நோ இன் இந்தியா அப்படி இருக்கான்னு கூட தெரியாது, அது வேறு விஷயம். என்னுடைய அடுத்த வருஷம் வில் பி என்னுடைய 66வது வருஷம் ஸ்டேஜில். பட் ட்ரூப்புக்கு 75வது வருஷம். யூ கேம் ஃபார் த 60th. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். எத்தனை நாடகம் பண்ணேன்னு எழுதாமல் போயிட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னா கின்னஸ் கூட என்னால் அப்ளை பண்ண முடியல. பட் டெஃபினட்டாக 5,000 மேலே பண்ணியிருப்பேன். நான் 10,000ல தாண்டி. நீங்கள் தாண்டி இருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு ஓன். நான் வந்து நிறைய பேருக்கு வெளியிலையும் ஒர்க் பண்ணேன் இல்லையா, நிறையா இருக்கும். ஸோ அடுத்த வருஷம் தட் இஸ் a very big thing. கண்டிப்பாக பண்ணலாம், ஜமாச்சிடலாம். சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச என்ன ஹெல்ப் வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள். we'll try to rope in some sponsors. நல்லபடியாக பண்ணலாம், பெருசாக. ஏன்னா ஒரு ஸ்டேஜை மறக்கக்கூடாது மக்கள். ஏன்னா நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன். ஏன்னா எப்படி அதை பற்றி கேட்டுப்போ வருவேன். நீ வேறு ஏதோ ஜெயலலிதாவை பற்றி பேச, அதுக்கப்புறம் வருவோம். அவங்க அம்மா சித்திலேருந்து நான் ஆரம்பித்து வரேன். நான் அமெரிக்காவில் ஒரு ப்ளே பார்த்தேன், ஆக்டட் பை டென்சல் வாஷிங்டன். நமக்கு அவனை பெரிய ஃபிலிம் ஆக்டர், நான் பயங்கர ஃபேனு ஆக்டர். அவன் ஸ்டேஜ் ஆக்ட் பண்ணியிருக்கான். இல்லை, அங்கே நிறைய பேர் ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. எங்கே பீக்குக்கு வந்தப்புறம் அதான் இப்போ கூட, அதாவது கெவின் ஸ்பேசி இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த புக்கில் போட்டிருந்தது. அவனை போய் கேட்டாங்களாம், நீ ஒரு படம் எடுத்தால் அவ்வளோ $1 million, அதில் அவங்களுக்கெல்லாம் அந்த ஷேரு இதெல்லாம் உண்டு இல்லை, பர்சன்டேஜ் எல்லாம் உண்டு இல்லை, அதை விட்டு என்னத்துக்கு பிராட்வேல உட்காந்து நடிச்சுன்னு இருக்கேன்னு. கொஞ்ச நாளாக என் நடிப்பு எனக்கு கொஞ்சம் துரு பிடிச்சா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அவன் போட்டிருக்கான், ரஸ்டி மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஐ கேம் பேக் டு ஸ்டேஜ். அதுதான் ஸ்டேஜுங்கிறத இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் ஒத்துக்கணும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த காலகட்டங்களில் நம்மளாம் பண்ண போது ஒரு ஜெய்யாக இருக்கட்டும், ரவிச்சந்திரா இருக்கட்டும், முத்துராமனாக இருக்கட்டும், சிவாஜி சாராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், நாடகத்தை கூப்பிட்டா உடனே வருவாங்க, கண்டிப்பாக வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. இன்றைக்கி நாடகத்தை கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள். அதாவது அது என்னமோ அவங்களுக்கு பிலோ த டிக்னிட்டி மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது எவ்வளோ கஷ்டம்.
அதனாலேயே எனக்கு ரஜினி மேலே மிகப்பெரிய ஒரு மதிப்பு. ஒரு நாடகம் எந்த மிஸ் பண்ணதில்லை. அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம் தான் இப்போ இந்த நாடகம் படமே ஆயிருக்கு சாருகேசியா. ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ நாடகத்துக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்கணும். அப்படி தான் சந்தியாவும் வித்யாவும் எங்கள் நாடகத்தில் நடிக்க வந்தாங்க. அவங்க எங்கள் நாடகத்தில் நடிக்க வந்ததை பார்த்துட்டு டிகேஎஸ் சகோதரர்கள் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, ஒய்ஜிபி உனக்கு எங்கேயாவது அப்படி தேவதை மாதிரி 2 ஹீரோயின் கிடைச்சாங்கன்னு, இவங்களோட அம்மாவும் சித்தியும். அப்போ ரிஹர்சல்ஸுக்கு இவங்க வருவாங்க. அப்போ அம்மாவும் தானே கூப்பிடுவாங்களே, என்னை விட 2-3 வயசு பெரியவங்க. எங்களுக்கு அவங்க கூட கிட்ட பேசுகிறதுக்கே பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கலர், நானும் ஃபேர் தான், பட் அந்த ஃபேர்லாம் பயங்கர ஃபேர். அண்ட் அந்த வயசில் இங்கிலீஷ் பொழந்து கட்டுவாங்க. நான் எங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லுவேன், என்னம்மா இது இவரை டிக்ஷனரி வச்சுன்னு பேசணும் போடுறது கூட இந்த வயசில் இப்படி பேசுகிறான்னு. எங்கள் அப்பாவுக்கு அவன் மேலே ஒரு தனி பாசம். என்னென்னா, அவருக்கு பெண் குழந்தை இல்லையான்னு ஒரு வருத்தம் உண்டு. நாங்கள் 2 பேரும் ஆம்பளை தடியனுங்க இந்த வீட்டில். ஸோ ஹீ கன்சிடர்ட் ஹர் ஹிஸ் டாட்டர். அப்படி வளர்ந்தவங்க தான் நம்ம ட்ரூப்பில். அண்ட் அப்சல்யூட்லி இன்டெலிஜென்ட். அப்போவே ஒரு விஷயத்தை கிரகிச்சிக்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட். பட் அவங்க சிஎம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய அதிகமாக நாங்கள் மீட் பண்ண முடியலை. எங்கள் அம்மாவுக்கு ஆனால் ஃபஸ்ட்டு ஔவையார் அவார்டு இன்ஸ்டிடியூட் பண்ணி மிஸ்ஸஸ் வைஜிபிக்கு தான் கொடுத்தாங்க. அவங்க மனசில் இருக்குது. அதே மாதிரி அவங்க 60th பர்த்டேக்கு ஒரு 6 வீடுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்களா, அதில் ஒரு வீடு மிஸ்ஸஸ் வைஜிபி வீடு. நாங்கள் அந்த இன்ஸ்டிடியூட் கொஞ்ச நாள் வச்சு நடத்தியிருந்தேன், வைஜிபி அகாடமி ஆஃப் ஆக்டிங். யூ ஆல்சோ கம் தேர். அந்த இனாகுரேஷன் ஷீ கேம் அண்ட் செட், வைஜிபி வாஸ் த ஃபாதர் ஐ நெவர் நியூ அப்படின்வா. ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப சின்ன, அவங்க குழந்தையா இருந்துச்சு போயிட்டாங்கல்ல, அது சொன்ன அது மனசில் இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் ஷி பிகேம் சிஎம், அது நமக்கு தெரியாது வாட் ஆர் த சர்க்கம்ஸ்டன்சஸ், நம்மளால் ஜாஸ்தி நெருங்க முடியல. ஆனால் எனக்கு ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு எப்போ தெரிஞ்சதுன்னா, விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு சேர்ந்து ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணாங்க இல்லையா நேரு ஸ்டேடியத்தில், நம்மளாம் போயிருந்தோம். இப்போ திடீர்னு ஜெயா டிவிலேருந்து வந்து, சார் இந்த கச்சேரியில் ஒரு 2 பாட்டு உங்களை விசில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, யார் நீங்கள் மேடையில் பண்ணீங்க? நான் சொன்னேன், இந்த ஆர்கெஸ்ட்ரா ஃபெலோவா சொன்னான்னு. சார் மேடம் சொல்கிறாங்க சார், கேட்ட சொன்னேன், அவன் நல்லா விசில் பண்ணுவான், அவனை பண்ண சொல்லுங்க அப்படின்னாங்களாம். அந்த உரிமை இருந்தது. இப்போ நான் வந்து என்னதான் இருந்தாலும் சிஎம்னா வாங்க நமஸ்காரம், உங்களை கொஞ்சம் மீட் பண்ணோன்னே சொல்கிறேன் டான்னு தான் சொன்னாங்க. அந்த உரிமையோட தான் பேசுனாங்க. பட் சம்பவம் மேபி பீப்புள் லைக் அஸ் இன்னும் நிறைய பேர் அவங்களோட கூட இருந்திருந்தா ஷி வுட் ஹவ் லிவ்ட் லாங்கர்னு என்னோட ஃபீலிங். கண்டிப்பாக. சரி, அது வந்து ஒரு சாபக்கேடை நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நம்ம கூட சின்ன பிள்ளையிலேருந்து பழகி வந்த பல பேர், அந்த எல்எல்பி ரஜினி சார், கமல் சார், யார் வேணாலும் இருக்கட்டும், ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் மீட் பண்ணால் ஏதாவது வந்து ஆப்ளிகேஷன் கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்களோ. ஆனால் நம்ம எல்லாருமே ஆப்ளிகேஷன் ஏஜை தாண்டிட்டோம். நமக்கு சினிமா ரோல் நம்ம யாரும் கேட்க போகிறதில்ல. இதில் நான் ஒன்று நான் கான்ட்ரடிக்டரியாக சொல்கிறேன். ரஜினிக்கு இன்னும் அவரோட இந்த பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸோடு தான் ஸ்பென்ஸ் இஸ் பெஸ்ட் டைம். லவ்லி. நீங்கள் யூ டோன்ட் நோ தட், பெங்களூருக்கு போனால் கிட்டத்தட்ட மாறு வேஷத்தில் போவார். அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸோடு அடிக்கிற கும்மாளம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காரு. நான் வந்து அவருடைய இந்த 50th வந்தது இல்லையா, அதாவது 50 years ஆஃப் தமிழ் சினிமாவில் அவர் ஒர்க் பண்ணி, அதுக்கு நான் ரியாஸ் கிட்டே கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஐ வாண்ட் டு கம் அண்ட் ஜஸ்ட் விஷன். பட் அப்புறம் எதுவும் ஆன்சர் வரல எனக்கு. அவர் சொன்னாரா சொல்லலையா ஐ டோன்ட் நோ. அது எனக்கு வந்து என்ன நம்மளாம் இவ்வளோ பழகி இருக்கோம், போய் ஒரு பொக்கே தானே கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு நினச்சேன். நான் பார்த்த வரைக்கும் அவர் அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இப்போ பார்க்க முடியாமல் இருக்கிறது யாருன்னா, எனக்கு இன்னும் க்ளோஸாக இருந்த ஒரு ஃபீல்டில் கமலை மீட் பண்ணவே முடியல, அவரை சாருகேசியை பார்க்க வைக்கவே முடியல எனக்கு. பட் நான் வந்து ரஜினி சாரை எப்போவுமே ஒரு நல்ல மனிதனாக, ஒரு ரொம்ப நேர்மை உள்ள ஒரு மனிதனாக தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் என்னை எங்கேயாவது ஃபங்க்ஷனில் பார்த்தாருன்னா வந்து உடனே கையை குலுக்கி என்னை ரொம்ப பாராட்டிட்டு தான் போவார். பரவாயில்ல அப்படின்னு. இன்றைக்கி அவர் இருக்கிற ஸ்டேட்டு எல்லாமே தாண்டி இந்த சூப்பர் ஸ்டார்னா கூட, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவர் கொடுக்குற மரியாதையெல்லாம் நான் வந்தால் அவர் எழுந்து நிற்பார். அதாவது நான் மூத்த மாப்பிள்ளையாம், அதுக்காக அந்த அதெல்லாம் ஹி ஃபாலோஸ். வெரி நைஸ். அண்ட் ஹீஸ் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரோட ஓல்டு அந்த அந்த ஏர்த்லேருந்து வந்து பூமியிலேருந்து வந்த வளைஞ்ச அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை மறக்கவே இல்லை. இன்னும் அது இருக்காரு, அப்படிதான் இருக்காரு. அவர் மண்டபத்திலே அவர் வந்து அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே எல்லாரோடையும் உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிட்றாரு. அது ஹி டசன்ட் ஃபர்கெட். பட் என்ன, நிறைய பேர் தொந்தரவு பண்ணுவாங்க, அலோவ் பண்ண ஆரம்பிச்சாங்கிறதுனால இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. இல்லை, தட் இஸ் ஓகே. சி போத் கமல் அண்ட் ரஜினி அப்படி தான் இருந்தாங்க. இப்போ போக்கிரி ராஜாவா இது முரட்டு காலை ஷூட்டிங் திருப்பதியில் நடக்குது, இந்த கீழ் திருப்பதியில். அவருக்கு தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அப்போவே ஹி வாஸ் க்ரோயிங் லைக் மேட், ஃபுல் ஸ்பீட். நாங்கள்லாம் ஒரு இடத்துல இருந்தோம், இன்னொரு ஹோட்டலில், டைரக்டர் நான்லாம். நாங்கள் என்ன பண்ணோம், இந்த லைட் மேன்லாம் கூப்பிட்டு வச்சு நைட்டு
உட்காந்து பார்ட்டிங், அப்புறம் நான் தபலா வாசிக்கிறது, இவங்களெல்லாம் தெருக்கூத்தெல்லாம் ஆட சொல்லி கலாட்டா பண்ணியிருந்தோம். ஒரு 3 நாள் கழிச்சு என் ரூம் வாசல் டொக்கு டொக்கு டொக்குன்னு யாரோ கதை தட்டுறாங்க. கதவு திறந்தா பொட்டி பொடிக்கையோட ரஜினி நிற்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. சார் என்ன நீங்கள் என்னமோ டெய்லி இங்கே பாட்டெல்லாம் பாடி கலாட்டா பண்ணி ரகலை பண்ணுறீங்கன்னு எல்லோரும் அப்படி பேசிக்கிறாங்க. என்னை கொண்டு போய் ஒரு அத்வானத்தில் உட்கார வச்சுட்டு, இல்லை அதுதானே லைஃப் டிசன், அதை தான் நான் சொல்கிறேன். அதாவது இங்கே ரூம் இல்லை சார்னாரு. அதனால பரவாயில்ல. அப்போ இன்ஃபேக்ட் அவர் கல்யாணம் கூட இல்லை. வைஜிம் உங்களோட தங்கினா நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா சார்? அது தங்குங்க. ரெஸ்ட் ஆஃப் த 7 days அவரும் ஜாயின் பண்ணார் இந்த தெருக்கூத்துலலாம். அந்த மாதிரி அதே பீரியடில் சகலகலாவில் ஒன்று போது கமல்ஹாசன்லாம் வந்து குழந்தைத்தனமாக கலாட்டா பண்ணுவார். ஒன்று தெரியுமே கமல் பண்ணுற கலாட்டா. பட் சம்வேர் தே சேஞ்ச். ரஜினி ஜாஸ்தி சேஞ்ச் ஆகலை, கமல் நிறைய சேஞ்ச் ஆகிட்டார். மீட்டே பண்ண முடியல. இப்போ எனக்கு அது ஒரு பெரிய வருத்தம். சாருகேசி நாடகத்தை பார்த்து அவ்வளோ ரசித்த கமலை இந்த படத்தை பார்க்க வைக்க முடியல. அதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நத்திங் டோன்ட் சேஞ்சுன்னு. பட் அந்த வாழ்க்கை பாதை போகிறச்சில் எவ்வளவோ மாறுதுன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு திங் நான் வந்து மாற்றிக்கவே இல்லை. எனக்குள்ளே இருக்கிற அந்த சைல்டு கலாட்டா பண்ணுற அந்த புத்தி இருக்குல்ல, அது இன்றைக்கும் இருக்குது. அதுதான் நம்மளை இளமையாக வச்சுருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு ஏஜ் ஆனாலும் ஸ்டில் யுவர் ஃபேஸ், ஒரு ஒயிட் ஹேர் வந்தாலும் ஃபேஸ் இஸ் ஸோ யங் பிகாஸ் யுவர் ஹார்ட் இஸ் யங். என் பொண்ணு இன்னும் என்ன திட்டுறா. அவனும் என் கூட சேர்ந்து நாடகம் நடிக்கிறாளா. அப்போல்லாம் ஒரு ஞாபகம் இருக்கும், நாடகத்தில் எனக்கும் மௌலிக்கு என்ன வேலைன்னா எப்படியாவது ஹீரோயினை சிரிக்க வைக்கணும். ஆமாம், இப்போ நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அவளையா? உனக்கு என்னப்பா வயசால? உன் ரூம் தானே அது, நீ தானே டைரக்டர், அங்கே வந்து எங்களை சிரிக்க வச்சுருக்கேன். கண்ட்ரோலே பண்ண முடியாது சிரிப்பை. அவங்க அப்படியே நம்மளை ரொம்ப வாரி அண்ட் ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்ம சிரிக்காமல் இருந்தால் அது அன்றைக்கி பெரிய அச்சீவ்மெண்ட். அது ரொம்ப அது இப்போ முந்தானேத்தி கூட நான் பண்ணது. அவர் ட்ராமா முடிஞ்ச வந்து கத்ராவோ, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையா? நான் சொன்னேன் இதெல்லாம் பண்ணலன்னா பைத்தியம் பிடிச்சிடும். பிரசன்ட் சிஎம்மோட ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஃபில்ம் 3 படம் பண்ணேன். இப்போ நான் சொன்ன டைலாக தான் நம்ம எல்லாம் மீம்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. சொல்லுங்கள். கோட்டுங்கிற படத்தில் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன், வயசாயிட்டாங்கிறது தான் பெரிய இது. ஓகே. அப்புறம் தலைவாங்கிற படத்தில் தலைவனுங்கிறது தானாக வரதில்லை, இல்லை நீயா தேடி போகிறதில்ல, மக்களாக உன்னை கூப்பிட்ருக்காங்க, இப்போ மக்கள் கூப்பிட்ருக்காங்க போ அப்படின்னு ஒரு டைலாகே வருவதில்லை. ஸோ பட் அவரை விட எனக்கு அவங்க அப்பா தான் ரொம்ப ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட 7-8 படம் பண்ணியிருக்கேன் அவரோட. அப்போ நான் சின்ன பையனாக பார்த்துருக்கேன். பட் அப்போ எவ்வளோ சைலண்ட்டாக இருந்தார் அதே மாதிரி தான் செட்டில் இருந்தார். பைரவான்னு ஒரு படம், தலைவான்னு ஒரு படம், இந்த கோட்டு யாரோடையும் ஜாஸ்தி பேசலை, ரொம்ப சைலண்ட் பர்சன். இப்போ சிஎம்மாக இருக்கும்போது இனிமேல் நிறைய பேசுவார்னு நினைக்கிறேன். மேடையில் வெளுத்து கட்டுறாரு. நேற்று கூட திருச்சி ஸ்பீச் ரொம்ப பிரமாதம், எக்ஸ்ட்ராடினரி. மேடையில் வந்து வெளுத்து கட்டுறாரு. ஐயோ அந்த விஜய் அந்த விஜய்ங்கிற மாதிரி இருக்கு நமக்கு. ஏன்னா நேரில் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பார் இல்லைங்களா? ஒரு மரியாதை நிமித்தமாக அவருக்கும் போய் ஒரு வணக்கம் சொல்லிட்டு வரணும். ஏன்னா அதுக்கு போய் நான் வணக்கம் சொல்லிட்டு வந்தால் தான் எங்கள் வீட்டில் நான் ஹீரோ. ஏன்னா என் பேரன் மேட் ஃபேன் ஆஃப் விஜய். எந்த குழந்தைய எடுத்துக்கிட்டாலும் அவனை கூட்டின்னு போய் எப்படியாவது நான் இப்போ விஜய் எஸ் சிஎம் பார்த்து ஒரு பொக்கே கொடுத்துட்டு வரணும். அப்படி ஒரு மேட் ஃபேன் அவன். கோட் ஷூட்டிங் போது ஒரு நாள் ஐஷன் போயிட்டேன். அந்த ஃபோட்டோ எடுத்துன்றதுக்கு அப்படி த்ரில்டு. ஸோ ஆனால் ஹி வாஸ் செட்டில் வந்து அவன் அலூஃப்னு சொல்கிறதோட ஹி வாஸ் வெரி ப்ரொஃபஷனல். தன் வேலை உண்டு. எப்போவுமே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் அவர் கூட இன்ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். இல்லை நான் இன்ஃபிலிம் ஒர்க் பண்ணேன், நாட் அஸ் அன் ஆர்டிஸ்ட். இன்ஃபிலிம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் இன்ஃபிலிம் பண்ணல. ரொம்ப ஒப்ளைஜ் பண்ணி அந்த ஆட் இதெல்லாம் ஒரு உள்ள ரொம்ப கைண்டாக தான் இருப்பார், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. இன்னொன்று எனக்கு வந்து இப்போ வந்து அவரை பற்றி நான் வந்து எந்த கமெண்ட்டும் சிஎம் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். பிகாஸ் பேட்டிங்க்கு போகும்போதே நீ அவுட் ஆகிடுவியான்னு கேட்கக்கூடாது. இல்லை பட் ஐ திங்க் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஓவர் 2 hours அவர் ஆட விட்டுட்டு அப்புறம் தான் யூ மஸ்ட் ஈவன் கமெண்ட் அபவுட் இட்ன்றது என்னுடைய. எனக்கு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு யங்கன் ஒரு மேக்னெட்டிக்காக ஒருத்தர் உட்காந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இல்லை. சேஞ்ச் வாஸ் டெஃபினெட்லி கம்மிங், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. அவங்க நல்லா பண்ணாங்களா இவங்க மோசமாக பண்ணாங்களா அதில் நான் போவே இல்லை. சேஞ்ச் வாஸ் கம்மிங். எம்எஸ் விஸ்வநாதனோட ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் உண்டா? இன்னி வரைக்கும் கிடையாது. ஆனால் இளையராஜா வி நீடட் அ சேஞ்ச். ராஜாவோட ஜீனியஸ் அடிச்சுக்க முடியுமா? சிம்பனி வரைக்கும் போயிட்டார். பட் தேர் வாஸ் அ சேஞ்ச் ஆடியன்ஸ் நீடட். ரஹ்மான் கேம். ரஹ்மான் சேஞ்ச் இப்போ அனிருத் கேம். இப்போ நீ வந்து மற்றவங்க நம்ம குறை சொல்லின்னு இல்லை, ஒரு சேஞ்ச் தேவை. சேஞ்ச் ஃபார் த பெட்டர்னு வந்தால் நமக்கு சந்தோஷம். கண்டிப்பாக. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக. இவர் வருவார். நான் அதனால் நான் என்ன சொன்னேன், ஒரு ரஜினி கூட ஒரு ஸ்பீச்சில் சொன்னேன், ஒரு வருஷம் அவர்கிட்ட போய் கூட விட்டுறணும், அதுக்கப்புறம் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். அப்புறமும் அவரோட ரோப்ஸ் அவருக்கு சரியாக தெரியலன்னா அப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போவே வந்து 10வது நாளே வந்து நீ இப்படிலாம் சொன்னால் பட் தெரியாத மாதிரி தெரியல மகேன். பிகாஸ் அப்படி ஸ்பீச்சை பார்க்கும்போது அல்ல, அதெல்லாம் ஸ்பீச்செல்லாம் கூட நான் சொல்லுமா, இட் இஸ் டிஃபிகல்ட்.
எந்த சீஃப் மினிஸ்டருமேமா அவங்க அரசியல் தெரிஞ்ச சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். இவருக்கு அரசியலும் தெரியாது, அது ஒன்று தான் இவருக்கூட டிஸ்அட்வான்டேஜ். பட் அந்த சிஎம் போஸ்ட்டில் உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னா இல்லை, நான் அது இங்கே வந்து கற்றுக்கிட்டா தான் முடியும். கொஞ்சம் கான்ட்ரடிக்டாக உங்கள்கிட்ட மாற்றி சொல்கிறேன். இவருக்கு வந்து அரசியல் தெரியாதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறதோட இவர் அரசியலை பற்றி நடித்த படங்கள் மெனி. அது இருக்கலாம். Yes. கிட்டத்தட்ட இவர் ஆக்ட் பண்ண ஒவ்வொரு படத்துலையுமே அரசியல்வாதியை எதிர்த்து தான் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு படத்துலையுமே, அதான் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் பழைய படம் பகவதி, தலைவா, இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ டைரக்டர்ஸ் வந்து அதை க்ரூம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த வசனங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த விஷயங்களாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட ஒரு எம்ஜிஆருடைய ஃபார்முலாவை வந்து அவ்வளோ நல்லா அதில் வந்து வரும்போது அதிலலாம் வந்து ரொம்ப கலகல விஜய் ஆக்ட் பண்ணவர் வந்து இந்த மாதிரி ரிசர்வ்டு இல்லை. அதிலலாம் வந்து இவ்வளோ க்யூட்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற விஜய் வேறு, அவரோட காமெடி டச்சஸ் தானே ஜனங்க ரசிக்கிறாங்க நிறையா. எக்ஸலண்ட். ஆமாம், வந்துட்டீங்களா வந்துட்டேன்னா அப்படிங்கிறது தானே ரொம்ப ரசிக்கிறாங்க. கில்லியா இருக்கட்டும், சச்சினா இருக்கட்டும், பகவதியா இருக்கட்டும். பகவதி அவரும் டெல்லி கணேஷும் ஒரு சீனு வந்து சூப்பர்பு. அவ்வளோ நல்லா இருக்கும் அவங்க ரெண்டு பேருடைய காமெடி. லாயர், இவர் வக்கீல், இவர்கிட்ட வருவார். அருமையான சீன்ஸ். பட் ஆனால் பேசிக்காக நடித்த படங்கள் எல்லாமே அரசியல் சம்மந்தப்பட்ட படங்களாக இருக்கிறதுனால அரசியல் பற்றி தெரியுங்கிறது தான் என்னுடைய. பட் ஒன்றே அவர் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து எந்த அரசியல்வாதிக்கும் முக்கியம், தன்னை சுற்றி நல்ல டீம் இருக்கணும். அது டெஃபினட்டாக. ஏன்னா இப்போ மக்கள் முன்னை விட இன்னும் கண்ணில் விளக்கண்ணை விட்டுன்னு பார்க்கலாம். என்ன இப்போ மீடியா பெருசாகிடுச்சு. முன்னே நமக்கு யார் வந்தாங்க யாருன்னு தெரியாது, அப்புறம் தான் தெரியும். இப்போ வந்து வரும்போதே அவன் இங்கே கையில் வச்சுருக்கான் டீட்டெயில்ஸ். இவர்கிட்ட இது இருக்குது ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குதுன்னு சொல்கிறான். ஸோ தட் இஸ் த ஒன்லி திங் ஹி ஹேஸ் டு பி கேர்ஃபுல். ஏன்னா அது எப்படியுமே ஒரு கிரிக்கெட் டீம்லேயே 10 பேரும் நல்லா இருந்தால் தானே, ஒரு ட்ராமாவில் எல்லாருமே நல்லா நடித்தா தானே, ஒருத்தன் சொதப்பின்ண்டே இருந்தானே ஒன்றும் பிரயோஜனமே இல்லையா. ஸோ அதில் மட்டும் ஹி ஹேஸ் டு பி a little கேர்ஃபுல் அண்ட் சூஸி அப்படிங்கிறது என்னுடைய சின்ன அட்வைஸ் அவருக்கு. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கிரிக்கெட் பிளேயர் தானே? ஆமாம். ரீசெண்டாக அந்த சூரிய வைபவ் பயமாக இருக்கு பின்றான்ல. ஐயோ, அன்றைக்கி எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. 97 வாங்கிட்டு ஒரு 3 ரன் எடுத்துகிட்டு அவுட் ஆகிருக்கலாம். அதுதானே அவனும் நானும் அழுதேன். பட் நான் அவங்ககிட்ட என்ன ஒன்று எனக்கு ஒரு சின்ன பயமாக இருக்குன்னா, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஓவர் கான்ஃபிடென்ட், அவுட் ஆகிடும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை அவனுக்கு வருது. அது இப்போ சின்ன வயசில் யாராவது உன்னுடைய நடிப்பை பார்த்து என்ன ஓவராக நடிக்கிறாளேன்னு சொல்லும் போது உனக்கு இட் கேம் டு யூ லைக் தட். டைலாக் சொல்லி கொடுத்து அடுத்து எல்லாம் சொல்லுவாங்களே, சித்ராலயா கோபுலாம் சொல்லுவான், அவனே அவன் சொல்லி முடித்த உடனே டைலாகை சொல்லுவான்னு. அவனுக்கு வருது அது அந்த மாதிரி. பட் அவன் வந்து தக்க வச்சுக்கணும். அவனுக்கு என்ன நல்ல மென்டார் ஒருத்தர் தேவை. என்ன மாதிரி மென்டார் தேவைன்னா, நீ மாற்றி டிஃபென்ஸ் ஆடுன்னு சொல்கிற மென்டார் இல்லை, இப்படியே ஆடு ஆனால் கேர்ஃபுல்லாக இரு, உன் விக்கெட்டை இழந்துடக்கூடாது நீங்கிற எப்போவுமே ஒரு மென்டார் தேவை அவனுக்கு தேவை. ஏன்னா ஒரு நேச்சுரல் டேலண்ட்டு. இன்ஃபேக்ட் அவன் ஆடும்போது பயமாக இருக்கு, அவுட் ஆகிட அடிக்கிறானே. ட்ரூ. பட் அப்படின்றதுக்குள்ளே பார்த்தா 90, 27 பாலில் வந்து என்ன மாதிரி அடிச்சிருக்காங்க. அதான் அங்கே தான் அந்த மெச்சூரிட்டி. 97 வந்தாச்சு, நீ 2 பால் வெறும் ஆடிட்டு கூட 3வது பால் அடிச்சுதான் அது சொல்லித்தரும். அண்ட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தட்டுனா வந்துடும், அடுத்ததான் 6 போய்டும் நடிச்சது. அங்கே அது டெக்ஸ்ட் அது கோலி கிட்ட கரெக்டாக இருக்கும். விராட் கோலி பார்த்தீங்கன்னா அவர் சீசன்டாக அடுத்தவங்க ஜெயிக்க விட்டு கூட விளையாடுவார். இவன் வயசு என்ன 15 தானே. அந்த மெச்சூரிட்டிக்கு யாராவது அவங்க கூட இருக்கணும், அவ்வளோதான். நான் நினச்சேன் ஆட்டோமேட்டிக்காக அவன் ஆட போகிறான். 3rd பால் என்னமோ 97 வந்துட்டான், ஒரு 2 பால் ஜஸ்ட் டிஃபெண்ட் பண்ணிட்டு 3வது பால் விளாச போகிறான்னு. அடுத்த பாலே விளாசி அவுட் ஆகிடுது 2 தரமும். அந்த மென்டார்ஷிப் அவனுக்கு வேணும். இது வந்து கிரிக்கெட்டில் மட்டும் இல்லைம்மா, எல்லா ஃபீல்டுமே வேணும். சினிமாவில் வேணும், சொர்ன்னு ஏறுறவங்களுக்கு அப்படி ஒரு லகான் ஒன்று வேணும் பிடிக்கிறதுக்கு. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வேணும். இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடத்தை உங்கள் அம்மா வந்து நிர்வாகம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏன் பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழையாமல் விட்டுட்டீங்க? எனக்கு அதில் கொடுக்கல அவங்க. நான் என்றைக்குமே எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. மை ஃபீல்ட் வாஸ் ஆர்ட், ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் ஆல் தட். பட் ஐ தாட் மை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வுட் கெட் சம்திங் அவுட் ஆஃப் இட். அது என்னமோ எங்கள் அம்மாவுக்கு அதை தோணலை. ஷீ லெஃப்ட் இட் கம்ப்ளீட்லி டு மை பிரதர்ஸ் ஃபேமிலி. இப்போ அவங்க கண்ட்ரோலில் தான் ஸ்கூல் இருக்குது. நான் ஐம் ஒன்லி ட்ரஸ்ட் மெம்பர், அது 1 more மெம்பர், அவ்வளோதான். இந்த சைக்கிள் ஸ்போக்ஸில் 25 ஸ்போக்கில் ஒரு ஸ்போக், அவ்வளோதான். அது அடுத்த ஜெனரேஷன். ஏன்னா இப்போ மது இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். வெரி இன்டெலிஜென்ட். எதுக்கு இதை கேட்டேன்? ஏன்னா சின்ன வயசில் மதுவை வந்து எல்லாரும் அனதர் மிஸ்ஸஸ் YGPன்னு தான் சொல்லுவாங்க. அது பண்ணலைங்கிறது ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா அவள் பாலிடிக்ஸில் இருந்தாலும் அவளுடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் நான் அடிக்கடி கேட்பேன். ரொம்ப பாயிண்டோட பேசுவேன், கரெக்டாக வந்து பேசுகிறா. ஐ ஹோப் பிஜேபி அவளை சரியாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த பிஜேபி கேங்கிலேயே தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா
அந்த ஒரு என்ன சொல்கிறது, அர்ணாபோடையா இருக்கட்டும் இல்லை வேற ஒருத்தரோடைய இருக்கட்டும். எனக்கு அவளோட ரெக்கக்னிஷன் எப்படி எனக்கு வந்ததுன்னா, எந்த டிபேட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபோன் ஃப்ரம் அர்ணாப் அவளுக்கு தான் வருது. அவன் சாதாரண ஆள் இல்லையே. கண்டிப்பாக அவன் எல்லாத்தையும் இப்படி வச்சுன்னு பேசுகிறாள். கண்டிப்பாக அவன் ஈஸியஸ் இவங்க பேசுனா, மது யூஆர் குட், ஐ வாண்ட் யூ ஆன் ஆல் மை டிபேட்ஸ்ன்னு சொல்லியிருக்கான் அவன். அண்ட் இன்னொன்று அவர்கிட்ட சில இதெல்லாம் உண்டு, தர்மங்கள். எதிர்கட்சியை பற்றி பேசும்போது அதை பேர்களை ஒழுங்காக சொல்லி மரியாதையாக சொல்லி அப்படி தான் பேசுவோம். கச்சாமுச்சான்னு பேசுகிறது கிடையாது. அது நம்ம ஃபேமிலி அப்ரிங்கிங்னு சொல்லிக்கோ. ஓகே, எஜுகேஷன் ஃபீல்டில் வந்திருக்கலாம், அவள் வரலை. இப்போ நான் போய் மிஸ்ஸஸ் வைஜிபியை நான் இப்போ போய் கேட்க முடியாது, நான் போச்சே தான் கேட்க முடியும் அவங்கள. இட்ஸ் ஓகே காட். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட். கடவுள் என்ன உனக்காக வச்சிருக்காரோ அதை யாரும் தட்டி இப்போ பறிக்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை என் பேரன் எவ்வளோ பிரமாதமாக பாடுவான்னு. தேவா சார் சொல்லி ஒரு பாட்டே பாடியிருக்கான் சாரு கேசியில், சின்ன பீஸு. அப்புறம் எப்படி அனிருத்தன் அவரை யூஸ் பண்ணாமல் இருக்காரு? அதுவும் அனிருத்தை தான் நீங்கள் கேட்கணும். எப்படி மிஸ்ஸஸ் இந்த டிவியில் கேட்டுடுறேன், அனிருத் கண்ணா எப்படி நீ வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக பாடக்கூடிய ஒரு பையனை சப்போர்ட் பண்ணாமல் இருப்பீங்க? கண்டிப்பாக பண்ணுவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அது, ஆனால் அவனும் இஸ் அ வெரி சாலிட் பாய். சாலிட்னா அவனுக்கு கிடச்சிருக்கிற ஃபேம் கிட்டத்தட்ட ஒரு வைபவ் சூரியவம்சி மாதிரி தான் அந்த ஏஜில் இவனுக்கு கிடச்சிருக்கிற ஃபேம். பட் இஸ் வெரி சாலிட்லி ஆன் ஃபீட். பட் சொன்னேன்னு சொல்லும்போது மதுவுடைய என் பேர் மதுவோட பையன் தான் பையன். ஓகே. ஸோ அனிருத் சொல்லியிருக்கேன், நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணு சொல்லியிருக்கேன். நேரம் வரல. இப்போ நான் எப்படி நான் மிஸ்ஸஸ் வைஜிபியை நேராக போய் இப்போ கேட்க முடியாது, ஏன் ஸ்கூலில் எங்களுக்கு பங்கு கொடுக்கலன்னு. பட் அனிருத்தை நான் தைரியமாக கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து அண்ட் இன்னொன்று நான் அதை வாயுள்ள குழந்தை தான் பிழைக்கும். நான் இன்னொன்று சொல்லிடுறேன் கிளியராக. இந்த குடும்பத்தில் ஒன்று எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த விஷயம் இது, நம்மக்கிட்ட திறமை இல்லைன்னு நம்ம அனாவசியமாக ஒரு ஃபேவர் கேட்கவே மாட்டேன். எனக்கு நடிக்க தெரிஞ்சதுனால தான் நான் சாவரி கேசி பண்ணேன். அதே மாதிரி இப்போ என் பேரை வந்து நல்லா பாடுறான், வெரி குட் சிங்கர்ஸ் கர்நாடிக் இதுலேயே சொல்லியிருக்காங்க அவனால் ரெண்டும் பாட முடியுதுன்னு. ஸோ அவனுக்கு ஒரு ஓப்பனிங் வரும். ஒரு ஆக்சுவலாக ஒரு 4 படத்தில் பாடியிருக்கான், அந்த படம் வெளியில் வரணும். ஆனால் தப்பு கிடையாது. நீங்கள் வந்து அவரையும் மீட் பண்ணி அனிருத் அவர்களையும் மீட் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸில் அவர் மேலே பயங்கரமான மோகம் இருக்குது. அதாவது ஒரு ஷோக்கு போனால் இஸ் ஏபிள் டு கேதர் 40,000 50,000 யாருமே பண்ணதில்லை. இல்லை அற்புதமாக இருக்க பாடல்கள்லாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஆர் நாட் ஃபார் அவே. தைரியமாக நீங்கள் கேட்கலாம். மற்றவங்ககிட்ட கேட்கறதுக்காக நீங்கள் கொஞ்சம் டெலிகேட்டாக ஃபீல் பண்ணலாம், இங்கே தைரியமாக கேட்கலாம். நம்ம சம்டைம்ஸ் இந்த ரிவர்ஸ் தான் டேஞ்சர். சொந்தத்தில் கேட்குறது தான் கொஞ்சம் எம்பாரசிங். நீங்கள் இந்த மாதிரி முகசுத்தியெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் தயவுசெய்து கேளுங்க, பிள்ளைக்காக கேளுங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. நிறைய கேட்டாச்சு. ஐ திங்க் ஹி வில் டூ இட்னு தான் நினைக்கிறேன் நான். அண்ட் இப்போ நீங்கள் இப்போ என்னோட சாருகேசி படத்துக்கு அந்த ஒரு மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சும்மா சொன்னேன், அவ்வளோதான். இங்கேயே வந்து பண்ணி கொடுத்துட்டு போனான். ஸோ அந்த பையன் ரொம்ப சாஃப்ட் பாய். ஏதோ சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் ஹிம். அண்ட் ஐ ஒன்லி ஹோப் இட் இஸ் சம்திங் தட் இஸ் ஸ்டாப்பிங் ஹிம் அண்ட் நாட் சம் ஒன் ஹூ இஸ் ஸ்டாப்பிங் ஹிம். அதையும் நான் இங்கே விட்ட உடச்சுமா சொல்லிடுறேன். கொடுப்பான், கண்டிப்பாக கொடுப்பான்னு நினைக்கிறேன். இவனும் சின்ன பையன், அவரும் சின்ன பையன் தான். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். கண்டிப்பாக வந்து இப்போ இந்த இதில் வந்து அவனுக்கு வாழ்த்து சொல்லி ஆகணும். இஸ் கெட்டிங் இன்டு எ வெரி பிக் வெட்டிங். அது கன்ஃபார்ம். அது எனக்கு அது ரூமரா நிஜமா ஒன்றும் தெரியாமல் இருந்தது. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.